என்னோட பேர் பிரவீன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோனில் க்ரீன் டிஸ்பிளே வருது பார்த்தீங்களா, அது இந்த லைட்டர் மூலமாக எப்படி ரெடி பண்ணுற போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, லைட்டரில் இருக்கிற ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிகர் மூலமாக நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம அந்த க்ரீன் டிஸ்பிளேவை ரெடி பண்ண போகிறோம் ஐஃபோனில். நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஐஃபோன் 13 சீரிஸ் நம்ம கிட்ட ஒரு க்ரீன் டிஸ்பிளே இஷ்யூக்காக வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் இந்த மாதிரி க்ரீன் டிஸ்பிளே ஆகிடுச்சு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ராப் டவுன் கேஸ்லாம் கிடையாது, ஆஃப்டர் அப்டேட். ஓகே, ஸோ இது ரொம்ப காமனான இஷ்யூ தான். ஸோ நம்ம யூடியூப்பில் நம்ம நிறைய பார்த்துருப்போம், இல்லைனாக்கா கூகுளில் நம்ம சர்ச் பண்ணும்போதே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ டிஸ்பிளேக்கு பின்னாடி ஓகே, ஸோ டச் ஐசி பக்கத்தில் இருக்கிற ட்ராக்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஜம்பர் அடிச்சாக்க இது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ட்டு. அதே மாதிரி ஓகே, ஸோ நம்ம நிறைய யூடியூப்பில் இன்ஸ்டாவில் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகே, எனது லைட்டர், ஸோ லைட்டர் மூலிமா ஒரு ஷாக் வேவ் கொடுத்து சார்ட் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, அது ஆக்சுவலாக ஒர்க்கிங்காக இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பாருங்கள், ஸோ டிஸ்பிளேக்கு பின்னாடி இருக்கிற டச் ஐசி தான். ஸோ இது மேலேருந்து ரெண்டாவது ரோவில் ஓகே 8th பின் நான் ஆல்ரெடி ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது உங்கள் லெஃப்ட் சைடில், அதாவது டச் ஐசிக்கு இருக்கிற லெஃப்ட் சைடில் செகண்ட் ரோவில் 8th பின், அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரோவில் 6th பின். ஓகேங்களா, செகண்ட் ரோ 6th பின். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, இந்த 6th பின் டூ ஓகே, ஸோ ரைட் சைடில் இருக்கிற 6th பின் டூ லெஃப்ட் சைடில் இருக்கிற செகண்ட் ரோவில் இருக்கிற 8th பின். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பைபாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இந்த க்ரீன் டிஸ்பிளேல இருக்கும்போது இப்போ இதில் எவ்வளோ வோல்டேஜஸ் வருது, ஓகே ஆஃப்டர் ஒர்க்கிங் டிஸ்பிளே ஆன பிறகு இதில் எவ்வளோ வோல்டேஜஸ் வருது, ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலாக செக் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம நிறைய பேர் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நம்ம இதை செக் பண்ணி நம்ம ரிசல்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ க்ரீன் டிஸ்பிளே இருக்கும் போது லெஃப்ட் சைடில் இருக்கிற என்னோட 8th பின்னில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே 4 வோல்டேஜ் வருது, அதாவது 4.4 வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த சைடில் இருக்கிற 6th பின்னில் 6th இன்டர்ஃபேஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அரௌண்ட் எனக்கு வந்து ஒரு 1.7 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா, அப்போது இங்கேருந்து அங்கே பைபாஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த வந்து 4 வோல்டேஜ் வந்து 1.7 வோல்டேஜாக மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து க்ரீன் டிஸ்பிளே இருக்குது ஒர்க்கிங் டிஸ்பிளேயாக மாறுது. அப்போது அந்த 8th பின்னில் 4.4 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதிகமான வோல்டேஜ் வரதால தான் நம்மளுக்கு க்ரீன் டிஸ்பிளே ஆகுதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் லைட்டர்லேருந்து அந்த ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரிகரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற 8th இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஒரு ஷாக் வேவ் கொடுக்க போகிறேன். ஸோ லைட்டர் மூலியமாக இன்னும் டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்பிளே வந்தாச்சு. ஓகே, ஸோ இந்த வாட்டி நம்ம பைபாஸ் பண்ணல. ஸோ பைபாஸ் பண்ணாமல் லைட்டர் மூலிமா ஷாக் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்பிளே வந்திருக்கு. அப்போது இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல காமிக்கிறது உண்மைதான் போல இருக்கு. ஓகே, இப்போது நம்ம அந்த ஷாக் வேவ் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஷாக் வேவ் கொடுத்துட்டு இப்போ அந்த 8th பின்னில் என்ன வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேம் அந்த 1.7 வோல்டேஜ் தான் வருது பாருங்க. அப்போது க்ரீன் டிஸ்பிளே வரும்போது 4.4, ஒர்க்கிங் டிஸ்பிளே ஆகும்போது 1.7. அப்போ ஹை வோல்டேஜாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ சொல்யூஷன் கன்க்ளூடட். ஓகே, சக்ஸஸ்.